கொல்லிமலை காட்டுக்கு நடுவுல ஒரு பொண்ணு நின்னு பாக்குமா. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா யாருமே திருப்பி வரவே இல்லை. கொல்லிமலை அழகுக்கு பின்னாடி நம்பவே முடியாத பல விசித்திரமான கதைலாம் மறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு ஹில் ஸ்டேஷன் பகல்ல நார்மலாவும் நைட் ஆனா அமானுஷம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குன்னா அது நம்ம கொல்லி ஹில்ஸ் தான். 70 ஹேர்பின் பெண்டு மிஸ்ட்ல ரோடே தெரியாது. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் கிளியரா தெரிவாங்க. அவங்கதான் கொல்லிப்பாவை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொல்லி ஹில்ஸ் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கொல்லி ஹில்ஸ் தமிழ்நாடோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ்ல ஒண்ணு. 6 மணிக்கு மேல யாரா இருந்தாலும் வெளியே போக பயப்படுவாங்களாம். ஏன்னா நிறைய கதைகள் இருக்கு அந்த ஹில்ஸ பத்தி. கொல்லிப்பாவை பழங்காலத்து லிட்ரேச்சர்ல கூட மென்ஷன் பண்ணிருக்கு. கொல்லிப்பாவையை பத்தி பெண்களே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகா இருப்பாங்க அந்த ஒரு பெண். ஆனா கொல்லிப்பாவை ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது. கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு ஆன்மா. நைட்ல தனியா டிராவல் பண்றவங்க ஹில்ஸ் ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நிக்கிறத பாத்திருக்காங்க. ஒயிட் கலர் சேரி, லாங் ஹேர். அந்த ரோட கிராஸ் பண்ணி போறவங்களை பார்த்து சிரிக்கலாம் செய்யுமா. அந்த பொண்ணை பார்த்த சில பேர் வீடு திரும்பவே இல்லை. பழைய புராண கதைகள்ல அவ அந்த கொல்லி ஹில்ஸ் சில மோசமான ஆத்மாகத்தை இருந்து அவ தான் அந்த மலையை ப்ரொடெக்ட் பண்றான்னு அவங்க நம்புறாங்க. சில பேர் அவ ஒரு பேய், பாவி மக்கள் கொல்ற ஒரு கொடூரமான ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. கொல்லி ஹில்ஸுக்கு போகணும்னா 70 ஹேர்பின் பென்ஸை நம்ம கிராஸ் பண்ணணும். அதுல சில டிரைவர்ஸ் சொல்றது நைட் 2-3 மணிக்கு ஃபுல்லாவே ஃபாகா இருக்கும். சடனா ஏதோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். புலுசு சத்தம்லாம் வேற கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்களாம். கொல்லிமலை பேய் கதைக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல, இந்த சித்தாருங்கிற மிஸ்டீரியஸான கேவுக்கும் ரொம்ப ஃபேமஸ். கொர்ரக்கர் கேவ்ல அந்த உள்ளூர் மக்கள் நம்புறது அங்க இன்னும் சில சித்தாரோட ஆத்மா இருக்கு அப்படின்னு முழுசா நம்புறாங்க. அங்க நைட்டு ஸ்ட்ரேஞ்சான லைட்ஸ் எல்லாம் எரியுமா. ஃபாரஸ்டுக்குள்ள வாய்ஸஸ் எல்லாம் கேக்குமா. அங்க சுத்தி உள்ள சில இடத்துல 6 மணிக்கு மேல யாருமே போகவே மாட்டாங்களாம். இது ரியலா இல்ல அந்த மக்களுடைய இமேஜினேஷனா? மனோஜ்னு ஒருத்தவர் நைட்டு கொல்லி ஹில்ஸுக்கு போயிருக்காரு. அவர் ரோட் சைட்ல ஒரு பொண்ணு நிக்கிறதே பாக்குறாரு. அந்த பொண்ணு அவர்கிட்ட லிஃப்ட் கேட்கிற மாதிரி கையை காமிச்சிருக்காங்க. அவரும் லிஃப்ட் கொடுக்காம அப்படியே கிராஸ் பண்ணி போயிருக்காரு. அவர் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மிரர்ல பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லவே இல்லை. சடனா பார்த்தா அவர் பைக் பேக் சீட்ல அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கு. இன்னொரு ஒரு குரூப் கொல்லி ஹில்ஸ்க்கு கார்ல போயிருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருந்தப்ப ஃபாரஸ்டுக்குள்ள இருந்து யாரோ ஒரு பொண்ணு அலற மாதிரி சத்தம் கேட்டுருக்கு. உடனே அவங்க காரை ஸ்டாப் பண்ணிட்டு சத்தம் வந்த சைடு போய் பார்த்திருக்காங்க. பிளாஷ் எல்லாம் அடிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அந்த சமயம் கரெக்டா பிளாஷ் ஒர்க் ஆகல. மொபைல்லையும் சிக்னல் இல்ல. அந்த சத்தம் வந்த திசையை பார்த்தாலும் அங்க யாருமே இருக்க மாதிரி தெரியல. டிரைவர் உடனே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க கொல்லி ஹில்ஸ்ல. இந்த வீடியோ பாக்குற நீங்க ஏதாச்சும் ஹாரர் அப்புறம் மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் வந்து ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லையா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதுல டிஎம் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் நோட்டா அனுப்புங்க. அடுத்த வர வீடியோல உங்களுடைய ஸ்டோரியை வீடியோவா போட ட்ரை பண்றேன். பேக் டு த வீடியோ. ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் கொல்லி ஹில்ஸ்ல நைட்டு பேட்ரோல் போயிருக்காரு. நார்மலான ரொட்டீன் தான். அவரு பல வாட்டி போயிருக்காரு அதே ரோட்ல. ஆனா அவர் போன அன்னைக்கு கரெக்டா அந்த ராத்திரி ஏதோ தப்பா இருந்துச்சு. ரோட்ல ஒரு பொண்ணு நிக்கிறா. இந்த ஆபீசரும் அந்த பொண்ணை பார்த்த உடனே வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டவும் செய்யறாரு. அந்த போலீஸ் ஆபீசரும் யாருமா நீ, என்னாச்சு, எதுக்கு இங்க நிக்கிற இந்நேரத்துல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு எந்த ஒரு ஆன்சருமே சொல்லாம கேஷுவலா நின்றுகிட்டே நிக்கிறாங்க கீழே பார்த்து. அந்த ஆபீசரும் இன்னும் கொஞ்சம் கிட்ட போறாரு. அப்ப அந்த பொண்ணு நிமிர்ந்து பாக்குறா. பார்த்த உடனே அந்த ஆபீசரே மிரண்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கண்ணே இல்ல. அந்த இடத்துல ரத்தமா வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அந்த ஆபீசர் உடனே காரை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அவர் வீட்டுக்கே போகல, போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் அங்கேயே தங்கி இருந்திருக்காரு. மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கே போயிருக்காரு. கொல்லிமலையில ஒரு பழமையான கோயில் இருக்கு. ரொம்ப பழமையான அப்புறம் பவர்ஃபுல்லான கோயில் அது. அந்த ஒரு கோயில் பூசாரி வெளியே ஏதோ கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வெளியே போய் பார்த்துருக்கிறாரு.
ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. யாரோ நடந்து போற சத்தம் கேட்டிருக்கு. அதை அந்த பூசாரி அவரோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அந்த பூசாரி எடுத்து பாக்குறாரு. அந்த வீடியோவே இல்ல. 2019ல ஒரு குரூப் ஆஃப் 5 பேரு கொல்லிமலைக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. காலையில ஆரம்பிச்ச அந்த ஒரு ட்ரெக்கு நைட் ஆயும் முடியல. ட்ரெக்கிங் போனவங்க ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த 5 பேர்த்தையும். அப்ப அந்த டீப் ஃபாரஸ்டுக்குள்ள 4 பேர் நிக்கிறத பாக்குறாங்க போலீஸ் ஆபீசர். பக்கத்துல போய் அவங்கள்ட்ட கேட்கவும் செய்றாங்க, எதுக்கு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த 4 பேரும் ஏதோ ஒரு பொண்ணு கத்துன மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நாங்க இந்த சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 4 பேத்துல ஒரு ஆள் இன்ன வரைய கண்டுபிடிக்கவே இல்ல அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே கொல்லிமலையை அந்த கொல்லிப்பாவைங்க அந்த பொண்ணு தான் ப்ரொடெக்ட் பண்ணுதா இல்ல இந்த கொல்லிமலையை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.